சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கி வருகிறார். நாகை, கடலூரை தொடர்ந்து அவர் இன்று சென்னையில் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். சென்னை எழும்பூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மு.க.ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகளை வழங்குகிறார். செம்பரம்பாக்கம் ஏரியில் அதிக அளவு நீர் திறக்கப்பட்டு அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 2 நாள காலம் தாழ்த்திய காரணத்தினால்தான் ஏறக்குறைய 35,000 கன அடி தண்ணீரை ஒரே நேரத்தில் திறந்துவிடக்கூடிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் இந்த சென்னை மாநகரம் இந்த அளவிற்கு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது. எனவே இது குறித்து உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எனவே இது குறித்து உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சு இது முதலமைச்சருடைய தவறா, தலைமைச் செயலருடைய தவறா, பொதுப்பணித்துறையினுடைய அலுவலருடைய தவறா என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.